எங்க பாண்டியம் எங்க? வணக்கம் மக்களே. வணக்கம் வணக்கம் வணக்கம். ஸோ ஒரு முக்கியமான யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ வரணும்னு நினைக்கிறேன். ஆமாம், எஸ். அது என்னன்றத முதல்ல சில் குழுக்குள்ள போய்க்கலாம். வணக்கம் ப்ரோ. வாங்க சார். ஹலோ. வணக்கம். வாங்க மேம், வாங்க சார். தேங்க்யூ. இன்னைக்கு ஒரு முக்கியமான vlog. இதுக்காக போட்டு அப்புறம் ஏசி வெளியே போக முடியும். ஆமாம், உட்காரு. ப்ளஸ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொன்னாங்க, அதனால் இந்த விஷயத்தை வந்து மக்களுக்கு தெரியப்படுத்தலாம் எப்படி என்னன்ட்டுன்னு. இது வந்து என்ன சொல்கிறது, நம்ம கொடுத்து காசு வாங்குறது மட்டும் இல்லாமல் இது வந்து அவங்களுக்கு அது என்ன ப்ராசஸ் தெரியணுன்றதா ஃபுல் வீடியோ பண்ணி. ஓகே சார், நம்மகிட்ட 2 ப்ராசஸும் இருக்குது. நீங்கள் சாரியை எடுத்து வந்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் கேஷ் கூட கொடுத்துக்கலாம் சார். நம்ம அந்த வேல்யூவேஷன் போட்டுட்டு உங்களுக்கு இல்லை எனக்கு மெல்ட்டிங் பண்ணி தான் வெயிட்டு போட்டுட்டு கேஷ் கொடுங்க, அன்றைக்கி ரேட்டோட ஒரு 2 rupees கம்மியாக வாங்குவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு 107 rupees இருக்குன்னா ஒரு 2 ரூபா கம்மி 105 கேஷாக கொடுத்துருவோம். வெயிட் பையா, இப்போ நீங்கள் சொல்லிட்டீங்க புரியாது. என்னன்னா இப்போ வந்து நான் சொல்கிறேன் என்னன்னா என்னோட வார்ட்ரோப்ல வந்து நிறைய பட்டு சேலை தூங்கிட்டு இருக்கு. அம்மாவோட வார்ட்ரோப்ல எக்கச்சக்கமா இருக்கு. வாங்க வேண்டியது ஒரு வாட்டி, கட்ட வேண்டியது வார்ட்ரோப்ல வைக்கேன். இப்போ வந்து ரீசெண்ட் டைம் இந்த லெனின் அப்படி மல்மல் காட்டன் நான் வந்து போயிட்டதுனால சரி இந்த பட்டு சாரியில் என்ன பண்ணலாம் அப்படின்னு மாமாட்ட கேட்டுகிட்டே இருந்தேன். அதுவும் இல்லாமல் சரி ஓகே நம்ம யூஸ்ஃபுல்லாக நம்ம மாமாவுக்கு வந்து பெஸ்ட் கிஃப்டாக கொடுக்கணும்னால என்ன பண்ணிட்டேன் தெரியுமா, பட்டு சாரி எல்லாத்துலேயும் எங்கள் அம்மா வார்ட்ரோப்ல இருக்க ஃபுல் சாரி எடுத்துகிட்டு என்கிட்ட இருந்து ஒரு 20 சாரி தூக்கிட்டு வந்துட்டேன். தூக்கிட்டு வந்து இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா அதை கொடுத்து கேஷ் வாங்க போகிறேன். நீங்கள் எப்படி கேஷ் வாங்குவீங்கன்னு என்கிட்ட கேட்கணும். எப்படி கேஷ் வாங்க போகிறோம்னா இப்போ வந்து நம்ம வந்து பேசிக்காகவே வந்து பட்டு சாரியில் இருக்கனா இப்போ நம்ம முன்னாடி இப்போ எல்லா டைமுமே வந்து இந்த சில்வர் அதெல்லாமே ஆட் பண்ணுவாங்க, கோல்டு ஜரி வச்செல்லாம் வாங்குவாங்க. ஸோ இப்போ நம்ம நாள் ஆக என்னன்னா நம்ம பட்டு சாரி எல்லாமே ஒரு மாதிரி ஃபேட் ஆக ஆரம்பிச்சு திருப்பி கட்டவும் முடியாது, அதை யூஸ் பண்ணவும் முடியாது. மெமரிஸ்க்காக வச்சுக்கலாம். சில பேர் மெமரி வைப்பாங்க, சில பேர் வந்து தூக்கி போட்டுருவாங்க. அப்படி தூக்கி போடாமல் அதை என்ன பண்ணலாம்னா நம்மளுடைய சத்குரு சில்க் சென்டர் வந்து எடுத்து வந்து வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் வந்து அவர் சொன்ன 2 ப்ராசஸ், ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பி வந்து நான் வந்து சாரி கொண்டு வந்திருக்கேன். ஆப்ஷன் ஏ என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சாரி நான் இப்படி கொடுத்துருவேன். அவர் என்ன பண்ணிடுவார், இதில் இந்த தேப்பார், இப்போ அதெல்லாம் காமிப்பார் உங்களுக்கு. தேய்ச்சிட்டு என்ன பண்ணுவார்னா இந்த சாரியோட எவாலுவேஷன் எவ்வளோ அந்த அமௌண்ட் கொடுத்துருவார். அது எப்படின்றத அதை அவர் டீட்டெயிலாக சொல்லுவார். ஆப்ஷன் பி வந்து அதை உருக்கி காட்டுறோம். ஆமாம். இப்போ என்ன விஷயம்னா ஒரு சாரி எப்போ எந்த ஃபங்க்ஷன் போனால் ஒரே மாதிரி சரியை கட்டிட்டு இருந்தா கேட்கறதுக்கு என்ன சொன்னா 10,000 20,000 வாங்குறோம், 50,000 வாங்குறோம். அதுக்காக தூக்கியாம போட முடியும், மனசு வர மாட்டேங்குது. அது கட்டின புடவை கட்டிட்டு இருக்கிறது செட் ஆகல. அதனால என்ன பண்ணுறது, கொடுத்துட்டு நீ டெய்லி ஒரு புடவை வாங்கிக்க அப்படின்ற மாதிரி இப்போ சேஞ்ச் பண்றோம். எஸ், அதனால வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு பெஸ்ட் கிஃப்டா வந்து நான் கொடுக்க போறேன். ஆமா, இப்ப சொல்லுங்க பிரதர் டீடைலா. பட்டு சாரினா எல்லா பட்டு சாரி வேல்யூ போகாது. வெள்ளி ஜரிகை இருந்தா மட்டும்தான் வேல்யூ போகும். அதுல 2 வரும், ஒன்னு வெள்ளி ஜரிகை வரும், ஒன்னு வந்து காப்பர் ஜரிகை வரும். இப்போ நீங்க எத்த வந்தது நம்ம செக் பண்ணிடுவோம். ஓகே, இப்போ இது வந்து ஜஸ்ட் ஒரு கடப்பா ஸ்டோன் தான் சார். இதெல்லாம் இந்த மாதிரி ரப் பண்ணும் போது ஒயிட் கலரா வருது பாருங்க சார். இந்த மாதிரி ஒயிட் கலர் வந்தாதான் வெள்ளி ஜரிகை வேல்யூ போகும். ஓகே, ரெட் கலர் வந்துச்சுன்னா வேல்யூ போகாது. இப்போ அந்த ரெட் கலர் வச்சிருக்கீங்களா? இது பாருங்க, இப்போ இந்த சாரி எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பட்டு தான், இதோ ஒரிஜினல் பட்டு தான். ஆனா பட்டுக்கு வேல்யூ கிடையாது, இதுல வர வெள்ளி ஜரிக்காக தான் வேல்யூ. இது பாருங்க, இந்த மாதிரி ரப் பண்ணும்போது ரெட் கலரா வரும். ஸோ இந்த மாதிரி ரெட் கலர் வந்துச்சுன்னா வேல்யூவே போகாது. இந்த மாதிரி ஒயிட் கலர் வந்தா மட்டும்தான் வேல்யூ போகும். ஓகே ஓகே. ரெண்டாவது வந்து மேம் நீங்க தங்க ஜரிக்கை சொல்றீங்களே, தங்க ஜரிக்கை வராது. எல்லா பட்டு சாரியில பாத்தீங்கன்னா வெள்ளி ஜரிகை தான் வரும், பிளஸ் வந்து கோல்டு பாலிஷ் வரும். அதுல நாங்க அது 105 rupees போடுறது வந்து இன்க்ளூடிங் கோல்டு பாலிஷ். இப்போ எப்படி கணக்கு சொல்றேன், இப்போ இந்த சாரி நம்ம மெல்ட் பண்றோம்ல, சில சாரீஸ் வந்து 35% த்ரெட் வரும், சில சாரீஸ் வந்து 70% வரும், 80% வரும், 90% வரதே இருக்கு. ரொம்ப ஓல்டு 100 years ஓல்டு எல்லாம் பாத்தீங்கன்னா 90% பியூரிட்டி வரும். சோ இந்த சாரி நீங்க எத்த வந்தது 70% தான். இப்போ நாங்க 105 எதுக்கு போடுறோம்னா இதுல கோல்டு பாலிஷ் இருக்கிறதுனால தான் இந்த வேல்யூவை போடுறோம். அந்த 75% எப்படி கண்டுபிடிப்பீங்க? இப்ப இந்த ஸ்கிராட்ச் பண்ணதெல்லாம் கண்டுபிடிக்கல. இல்ல, அது வந்து ஆக்சுவலி நம்ம சாரி பார்க்கும்போது குவாலிட்டிலேயே நமக்கு தெரிஞ்சிரும். இதுல வந்து 70% த்ரெட்ஸ் இருக்கு. சில சாரீஸ் இப்போ லேட்டஸ்டா வருது இல்ல மேம், 60,000 80,000 அதெல்லாம் வாங்குறோம்ல, அதுல பார்த்து இப்போ வர லேட்டஸ்ட் வந்து 35% தான் பியூரிட்டியே வரும். இப்போ இது வந்து 30 years பேக் வாங்கியிருப்பீங்களா மேம்? ஆமா இருக்கும். ஸோ 30 years பேக் வாங்கினதுனால ஒரு 70% பியூரிட்டி இருந்திருக்கு. 50 60 70 80 years பேக் போனீங்கன்னா உங்களுக்கு 90% வரைக்கும் பியூரிட்டி இருந்திருக்கு. அந்த பியூரிட்டின்றது நம்ம சில்வரா? ஸோ ஆமா, பியூரிட்டி சில்வரோட பியூரிட்டி. இப்போ அந்த மாதிரி 100 years பேக் எல்லாம் போயிடுச்சுன்னா இப்போ இன்னைக்கு வெள்ளி ரேட் இருக்கு, அதோட கூட போகும்.
ஏன்னா இதுல வந்து கோல்டு பாலிஷ் இருக்குல்ல, சோ நம்ம வந்து எவ்ரி saree பார்த்துட்டு தான் அதோட வேல்யூவேஷனே கோட் பண்ண நீங்க அதுல முடியும். எக்ஸ்பீரியன்ஸ்டா இருக்கனால கண்டுபிடிச்சு எத்தனை எக்ஸ்பீரியன்ஸ். நீங்க வந்து இன்னொரு விஷயம் வந்து நாங்க கோட் பண்ற வேல்யூ வந்து பெஸ்டா இருக்கும் சென்னையில. நீங்க வந்து கம்பேர் பண்ணிட்டு கூட வரலாம், ரேட்டுக்கு வந்து ஒரு கேரண்டி. ஏன்னா எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரெஃபர் பண்ணாங்க, சரி அத ட்ரை பண்ணி பாப்போம் தான் வந்தோம். கரெக்ட்டான பிளேஸ்க்கு வந்திருக்கீங்க மேம் நீங்க. ஓகே, உங்களுக்கு இதுல எத்தனை இயர்ஸ் பிரதர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு? ஆக்சுவலி இது வந்து செகண்ட் ஜெனரேஷன் மேம். எங்க அப்பா வந்து 40 இயர்ஸ் பேக்கே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஒரு 17 இயர்ஸா நான் பாத்துட்டே இருக்கேன். 17 இயர்ஸா? ஆமா. நமக்கு பிரான்ச்சஸ் பாத்தீங்கன்னா அண்ணா நகர் ரவுண்டானால இருக்கு, டி நகர் பாண்டி பஜார்ல இருக்கு, பெங்களூர்ல காந்தி பஜார் சர்க்கிள்லயே இருக்கு, ஆப்போசிட் டு காந்தி ஸ்ட்ரீட், அண்ணா நகர் ரவுண்டானா அண்ட் பாண்டிச்சேரியிலயே இருக்கு மேம். ஓ சூப்பர். 5 பிரான்ச்சஸ் இருக்கு மேம். நைஸ் நைஸ். ஒரு ப்ராசஸ் இருக்கு, நான் உங்க கண்ணு எதிர்க்க மெல்ட் பண்ணுவேன். ஓகே, இப்போ நாங்க ஆப்ஷன் பி சூஸ் பண்ணிக்கோ. ஏன்னா வந்து இத நம்ம ரீயூஸும் பண்ண முடியாது, எதுவும் பண்ண முடியாது. அதனால கிழிச்சு தெரிஞ்சுக்கலாம், கத்துக்கலாம்ல. ஆமா, எனக்கு அப்படியே ஷாக்கிங்கா இருக்கு. இங்க சிசிடிவி எல்லாம் பாத்துட்டு இருக்கேன், எவ்வளவு ப்ராசஸ் பண்றாங்க, என்னென்ன பண்றாங்க அப்படின்ட்டு. அதனால இது எனக்கு ஒரு புது அனுபவமா தான் இருக்கு. எஸ், எனக்கு ஒரு புது அனுபவம், உங்களுக்கு ஒரு புது அனுபவமா தான் இருக்கும். அதனால யூஸ்ஃபுல்லான ஒரு அனுபவமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ப்ராசஸ் போலாமா? ஒரு குட்டி பட்டையா தான் இருக்கு ஆக்சுவலி சொல்ல போச்சுன்னா. வந்துட்டோம், வந்த அப்புறம் தான் பாக்குறோம். அண்ணே அண்ணே, அது 30 வருஷ புடவை. இப்படி மனசு நோக கிளிக்கீங்க டரு டருன்னு. இப்படி கீச்சாதான் மெல்டிங்கே பண்ண முடியும். கீச்சிட்டு ஃபர்ஸ்ட் பர்ன் பண்ணனும், பர்ன் பண்ணிட்டு தான் மெல்ட் பண்ணனும். ஆசைக்கு நான் ஒரு வாட்டி கிளிக்கிறேன். இதான் ஃபர்ஸ்ட் process மேம். கொடுங்க, நான் கிளிச்சுக்கிறேன். எங்க அம்மா இந்த vlog பார்த்துட்டு தான் கொல்ல போறேன். அடி பாவி. பொத்தி வச்சிருந்தேன். சோ இப்போ நம்ம இதுல பார்டர் எல்லாம் கரெக்ட்டா கிழிக்கணுமா பிரதர்? ஆமா ஆமா. இந்த பார்டர் அப்புறம் இந்த புட்டா எல்லாம் பாத்தீங்கன்னா இது ஜரிகை. சோ இது ஒவ்வொரு புட்டா நாங்க தனியா கீச்சிடுவோம். ஏன்னா இது துணி வந்து பர்ன் பண்ணி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, இதுல இருக்கிற நம்ம ஜரிகை தான் மெல்ட் பண்ணணும். ஸோ இதுதான் பர்ன் பண்ணுவோம். நல்லா சாரி ப்ராடக்ட்ஸ். ஆமா, வரும்போது ஆனா ரொம்ப ஒரு குட்டி சந்துக்குள்ள ரொம்ப குட்டி சந்தா தான் வந்தோம். ஆனா உள்ள பார்த்தா எக்கச்சக்க ஸ்டாக் அவர் வச்சிருக்காரு. அப்ப அவ்வளவு கஷ்டம். ஆல் ஓவர் சென்னை வாங்கிட்டே இருக்கிறோம் மேம். வெறும் கஸ்டமர் இல்ல, வியாபாரி கிட்டயே வாங்கிட்டே இருக்கோம். நாங்க 40 இயர்ஸா ஃபர்ஸ்ட் வியாபாரி தான். 2 to 3 இயர்ஸ் தான் வந்து நாங்க டைரக்ட் கஸ்டமர் கிட்ட வாங்குறோம். இப்போ வந்து எங்களால அனுப்ப முடியலன்னா நீங்க கொரியர் கூட அனுப்பலாம். நீங்க வாட்ஸ்அப்ல போட்டோ அனுப்புனீங்கன்னா அதுக்கு என்ன இருக்கு, கேஷ் வந்து ஆன்லைன் பண்ணிக்கலாம், ஜிபே, ஆர்டிஜிஎஸ் கூட பண்ணிக்கலாம். நல்ல ஐடியா. அப்பா கொழுந்து விட்டு எரியுது. बाळा ताराचा डिस्प्ले चांगला येतोय ना. ஆமா, ஆசாசே எடுத்த புடவை. ஆனா கேஷ் வருது, அதுக்கு சந்தோஷம். ஆனா ஒரு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ஐடியா தானே மாமா இது. வீணா வீட்டுல எவ்வளவு நாள் கிடக்குது. சரியான கேப்பா. அதுக்கு பாருங்களா அழகா அந்த சைட்ல இருந்து அவங்க வால்வெலாம் கொடுத்து. ஆமா, சேஃப்டி பிரிகாஷன்ஸ். ஆமா, இப்போ பாருங்களேன், பார்த்தீங்களா அம்மா துணிலாம் எரிஞ்சிருச்சு. அந்த ஜரி மட்டும் பாருங்களேன், தெரியுதா? ஜரில வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆமா, ஆக்சுவலி வீடியோ ஷூட் நல்லா ஸ்டாப் பண்ணியாச்சு. மேலேயே இருக்கு, ஃபர்ஸ்ட் மேலே இருக்கு. சூப்பர் சூப்பர். கண்டினியூஸா லீவ் எல்லாம் கிடையாது சார். ஆல் டே ஒர்க்கிங் டே. மார்னிங் 11 to ஈவினிங் 8 o'clock வரைக்கும். சூப்பர் சூப்பர். அவாஜா கார்பன் மூஸ் சார், இது கார்பன் மூஸ். ஓகே, அந்த இது மெல்ட் ஆகி இருக்குங்களா, இதுல ஊற்றி இதுல இருந்து அதை ஊற்றும். அது பர்ன் பண்றோம்ல சாரி மேம், அதெல்லாம் எடுத்துட்டு இதுல வந்து போடும். இதுல போடணும். இதில் போட்டுட்டு ஃபர்னஸில் வச்சோம்னா இதில் வந்து மெல்ட் ஆகும். தம்பி நல்லா ஃப்ரைட் ரைஸ் மாதிரி போட்டு தட்டிட்டாங்க. ஆமாம், சாரியை ஃப்ரைட் ரைஸ் ஆக்கி அடி தட்டி எடுத்துருக்காப்புல. இப்போ வெறும் வெள்ளி கையையே விட்டுறாதுக்கிடுவா. இல்லை, பார்க்க ஆர்வமாக இருந்துச்சுன்னு போய் பார்த்தேன். அதுதான் வண்டே உள்ளே விட்டுறாது. எல்லாம் விடுவேண்ணா. இல்லை, நீ உள்ளே எட்டி பார்த்துறாத, அப்புறம் வெள்ளிக்கு பார்த்தா தங்கம் கிடச்சிரும். எப்படி நீ தங்கம் உருகிட்டேன்னா ஐஸ்கிரீம் சாப்பிட்ட மாதிரி இருக்கு. சும்மா ஒரு பிட்டு தான். அங்கே பாரு பாப்பா எப்படி இருக்குன்னு. இப்போ நம்ம அந்த பர்ன் பண்ணோம்ல சார், இந்த மாதிரி சாம்பல் ஆயிடும். இது வந்து பாத்தீங்கன்னா ஜரிகை மேம், ஹீட்டா இருக்கும், ஹாட்டா இருக்கும். டச் பண்றாரு. இல்ல இல்ல, அந்த அவர் வச்சு ஒரு கிண்ணு ஃப்ரைட் ரைஸ் போட்டார்ல, ஊல் தண்ணி. ஓ ஆமா, இங்க பாத்தீங்களா சாம்பலா இருக்கும். ஆமா, சாம்பலா இருக்கும்.
இப்போ இந்த மாதிரி இதை வச்சு ஊறிச்சுவாங்க. இது இருக்குன்னு அரைக்கிறதுக்கா? அரைக்கிறதுக்கு சார். ஓ, அரைக்கிற ப்ராசஸ். இன்னும் பொடி சாக்கிறதுக்காக பாப்பா. ஆமா, ஏன்னா 1-2 இது வந்து இருக்கும்ல. இன்னும் பொடி சாக்கும் போது இது ஒரு ஜஸ்ட் 2 minutes தான் சார். இப்போ இந்த மாதிரி இது பண்ணும்போது சில கெமிக்கல்ஸ் எல்லாம் ஆட் பண்ற மாதிரி இருக்கும். இதுல அந்த கெமிக்கல் போட்டால் தான் மெல்ட்டே ஆகும். ஏன்னா இதுல டஸ்ட் இருக்குல்ல, சாம்பல், சாரியோட சாம்பல் இருக்குல்ல, ஸோ சில கெமிக்கல்ஸ் போட்டால் தான் அது வந்து மெல்ட்டே ஆகும். இல்லைன்னா மெல்ட் ஆகாது. அந்த உள்ள இருக்கு பாருங்க, அது உள்ள ஒரு மாதிரி நார் இருக்குது. வெள்ளி ஜரிகை. வெள்ளி ஜரிகை. அது கம்மியா ஹீட்டா இருக்குமா? அது அந்தா இதான் வெள்ளி. இதுதான் வெள்ளி, தெரியுதா? இப்போ உங்களுக்கு பார்க்கும்போது ரொம்ப கம்மியா இருக்கிற மாதிரி தெரியும். அது மெல்ட் ஆயிட்டு அதுக்கப்புறம் வெயிட் போடும்போது பாருங்க, வெயிட் போடும்போது நிறைய இருக்கும். சரி, நீங்க எத்தனை சாரி எவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்றீங்க மேம்? எவ்வளவு ஒரு தோரமா வெளியே ஒரு 30 இயர்ஸ்க்கு முன்னாடி வாங்கினது என்ன மேக்ஸிமம் ஒரு இல்ல சாரி நீங்க பர்ன் பண்ணும்போது பாத்தீங்க, ஒரு சும்மா ஒரு எவ்வளவு வரும், ஒரு சும்மா கெஸ்ஸிங் பண்ணுங்க மேம், பாப்போம். ரெண்டு சேர்த்து ஒரு 1000 ரூபா 1500. நீங்க 1000 ரூபா சொன்னீங்க, நான் வந்து ஒரு வெயிட்ல சொல்லுங்க மேம். இல்ல அதான் நான் வெயிட்ட சேர்த்துறது, பட் ஆனா எவாலுவேட்டா இன்னும் ஒரு மேக்ஸிமம் ஒரு 20,000 குள்ள வருமா? வரும் மேம். 20,000 மேலேயே வரும் மேம். பாத்தீங்களா? இதுக்கு பாரா பாத்தீங்கன்னா சார் இதுல அப்ராக்சிமேட் ஒரு 250 கிராம்ஸ் வரலாம் சார். 250 கிராம்ஸ் இருக்குமா? ஆமா, இந்த 2 சாரி மேல 2 சாரிக்கு ஒரு 1000 ரூபா கொடுப்பாங்க. ஆமா, ஐ எம் அக்கவுண்டன்ட் ஸ்டூடெண்ட், அதனால 20,000க்கு அப்ராக்சிமேட்டா அவர் பாத்தீங்கன்னா 20,000 மேலேயே வரும்ன்றாரு. 20,000 மேலேயே வரும். மேலேயே வருமா? மேலேயே வரும் மேம். நான் 2 சாரிக்கு சேர்த்து ஒரு 10 நான் ஃபிக்ஸ் பண்ணேன். ஏன்னா நம்ம வாங்கும் போது இப்படி ஒரு அப்போ வந்து ரொம்ப அப்போ ரேட் கம்மியா இருந்திருக்கும், ஆனா இப்போ அதோட வேல்யூ அதிகம். அதனால ஒரு 10,000 அங்கிட்ட ஒரு 10,000 இல்ல ஜாஸ்தியா வரும் மேம். ஜாஸ்தியா வருமா? 10,000 அதிகம். ஆஹா, பெரிய விஷயம் தான். அடுத்த ப்ராசஸ் ரெடியா இருக்கிறார். இப்போ இதுல என்ன போடுறீங்க? இது வந்து கெமிக்கல் மேம். இந்த மாதிரி கெமிக்கல் ஆட் பண்ணாதான் அது மெல்ட் ஆகும். ஓகே, இப்போ திருப்பி அதை வந்து ஒரு உருட்ட போறாரு. ஆமா, இல்ல உருட்ட மாட்டோம் மேம். இது மிக்ஸ் பண்ணி ஃபர்னஸ்ல வச்சு மூஸ்ல போட்டு ஃபர்னஸ்ல போட்டு. சூப்பர். இப்போ இது பாத்தீங்கன்னா மேம் வயிறு ஊசி சாரி நீங்க எடுத்தீங்க. டிஷ்யூ சாரி எல்லாம் பாத்தீங்கன்னா 300 கிராம்ஸ், 350 கிராம்ஸ், 400 கிராம்ஸ், 500 கிராம்ஸ் வரைக்கும் சில்வர் வரும். சாரி வந்து வெயிட் பொறுத்து டிஷ்யூ தகடு சாரி எல்லாம் வரும். 1.3 kg தகடு சாரி ஃபுல்லாவே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இந்த மூஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்னஸ்ல வச்சிருவோம். இப்போ ஃபர்னஸ்ல வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. 20 minutes அது ஆகும் எப்படியும் முடியும். ஒரு எல்லாம் பண்ணேன். ஆனால் உண்மையாக ஷாக்கிங்கான விஷயம் தான். எனக்கு இந்த ஒரு 2 சேலை, ஒரு சேலை 1000 ரூபா, இன்னொரு சேலை 1000 ரூபா, 2000 ரூபாய்க்கு எடுப்பாங்க. இதுக்கடி இவ்வளோ தூரம் அழகி கிடைக்கிறேன்னு நினச்சேன். நான் 10,000 நினச்சேன். ஏன்னா நான் இது வந்து நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ அவங்க வந்து வீடியோ போட்டப்போ பார்த்துருக்கேன். நல்ல விஷயம். நான் மதுரைக்கு போகும்போது சாமி எங்கள் அம்மா அங்கே நிறையா வச்சுருக்காங்க, தூக்கிட்டு வந்துடணும். ஆமாம், வந்தால் வேலையை முடிச்சிடலாம். பாலாஜி வந்து வாக்காம விட்டேன். வேணா அதெல்லாம் ஆர்வமாக பார்ப்பேன். அது ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்குறது. நீங்கள் அம்மாச்சி வாட்ரூபை காலி பண்ணுறீங்க, நான் உங்கள் அக்கா வாட்ரூபை காலி பண்ணுறேன். அடே பாவி, முடிக்கிறோம், எல்லாத்தையும் எரிக்கிறோம், காசாக்குறோம். ஆமாம், உண்மை. வாங்கிட்டா வேற ஏதாவது நல்லதுக்கு இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ நம்ம அதே வெளியே வந்து நம்ம பொருளாக வாங்கிக்கலாம், இல்லை பாரா வாங்கிக்கலாம்ல. நல்ல ஐடியா. ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். நல்ல விஷயம். இப்போ வந்து அவர் இன்னும் டிஃப்ரெண்டாக சொன்னால அந்த தகடு மாதிரி ஃபுல்லாக கத்தி இது. ஆமாம், உங்கள் குரல் ஏன் வந்து காந்த குரல் ஆகிவிட்டது? குரல் இதாகிடுச்சு. நேற்று படத்துக்கு போயிருந்தேன், குட் பேட் அக்ரி. கடவுளே, அஜித் குமார் வாழ்னு கத்துனதுல கொஞ்சம் தொண்டை இதாயிருச்சு. அதனாலதான் போயிட்டு சுக்கு காஃபி போட்டு கொடுக்கணும், சுக்குமல்லி பால். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து இன்னைக்கு பேச்சை குறைச்சிக்கிட்டேன். அவள் இதாக இருக்கா. பட் இன்னைக்கு நான் ரொம்ப ஆர்வமாக பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சதா இருக்கு. இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியல் விசிட்டு இந்த மாதிரி விஷயம் ரொம்ப பிடிக்கும். அதில் இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு இன்னைக்கு. ஆமாம், நீங்கள் வீட்டில் இந்த வீடியோ பார்க்கறதுனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இது எடுத்துகிட்டு போகலாம், இது பண்ணலாம், எப்படி ஆன்லைனில் எப்படி பண்ணுறது, என்ன பண்ணுறது. அதுக்குன்னு போயிட்டு வீட்டு டைல்ஸில் உட்காந்து சோத்துல தேய்ச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது, வீட்டுக்காரவங்க திட்டுவாங்க. ஆமாம், நீங்கள் யாரையும் கொண்டு வாங்க, 5 நிமிஷம் வீட்டில் கூட செக் பண்ணி எப்படி பண்ணலாம். கடப்பக்கல் தான், ஒரு கடப்பா ஸ்டோன் தான், கிச்சன் கட்டல யூஸ் பண்ணுவோம்ல. ஆமாம், அந்த கடப்பக்கல். ஆமாம் தான். ஆமா, வீட்ல கூட செக் பண்ணிக்கலாம். அப்ப நீங்க தாராளமா தேய்ச்சி எடுத்துறாங்க. இது வந்து காப்பர், வேல்யூ போகாது. இதுதான் சில்வர், வேல்யூ போகும். வெள்ளை கலரில் வந்தால் அது காசு உண்டு. ஆமா, காப்பர் இது சிவப்பு கலர்ல வந்தா காசு கிடையாது. வீட்டுல இருக்க கடப்பாக்கல்ல நீங்க தேய்ச்சி தரலாம்.
8 years பேக் சொன்னல மேம், ஆமா இந்த saree தான் அது. இதோட பியூரிட்டி பாத்தீங்கன்னா 90% சில்வர். கோல்டு பாலிஷா வரும். எல்லா பட்டு சாரியில பாத்தீங்கன்னா கோல்டு பாலிஷ் வரும். ஓகே. சோ நிறைய கஸ்டமருக்கு என்ன டவுட்னா கோல்டு ஜரிகை எதுவுமே வராது, வெள்ளி ஜரிகை தான் வரும், பட் கோல்டு பாலிஷா இருக்கும். இப்போ ஒரு டவுட் பிரதர், இப்போ கோல்டு பாலிஷ் சொல்றீங்கல்ல, இப்போ நம்ம உருக்கும் போது அந்த கோல்டு தனியா வருமா இல்ல அதுவுமே? இல்ல, அது அந்த பார்லயே இருக்கும். ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா பெரிய ப்ராசஸ். ஒரு 8 kg 10 kg 15 kg இருந்தாதான் அது வந்து ரிஃபைன் பண்ணி அதுல இருந்து கோல்டு எடுக்க முடியும். இப்போ நீங்க வந்து ஒரு 200 grams 300 grams பார் இருந்துச்சுன்னா அதுல கொஞ்சம் கோல்டு வரும். ஸோ அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது வேஸ்டேஜ் ஆயிடும். ஸோ அதை எடுக்க முடியும். நம்ம சில்வர் ரேட்ல தான் சில்வர் ரேட் இல்ல ஆக்சுவலி. இப்போ இது பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு அப்போவே சொன்னல மேம், நீங்க எத்தனை சாரியோட பியூரிட்டி பாத்தீங்கன்னா 70% தான். மிச்சம் ரேட் 105 நாங்க எதுக்குன்னா அந்த கோல்டு கோசம் தான் போடுறோம். நிறைய கஸ்டமருக்கு வந்து இது வெள்ளைதான் வரும். இங்க பாருங்க, மாதிரி ரப் பண்ணும்போது இது ரொம்ப வெள்ளையா இருக்கு. இப்போ நீங்க எத்தொந்த சாரியோட இந்த சாரி எவ்வளவு ஒயிட்டா இருக்கு பாருங்க, இதுலயே நல்ல டிஃபரன்ஸா தெரியும். இது வந்து 90%, இது வந்து 70. இப்போ ஒரு லேட்டஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா 35% தான் வரும் பியூரிட்டி. ஸோ அதுக்கு தெரிந்த மாதிரி தான் வேல்யூ போகும். இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது பாருங்க, இப்போ ரொம்ப சின்னது இருக்கும் இது பார்டர். இந்த ஜரிகை வந்து அதிகமா கிடையாது. பட் இது வந்து 4000. நிறைய கஸ்டமர்ஸ் வந்து என்ன கேட்குறாங்க, பட்டு கீஞ்சி இருக்கு, வேல்யூ போகுமா? பட்டு எந்த கண்டிஷன்ல இருந்தோ வேல்யூ வந்து பட்டுக்கு கிடையாது. அதுல இருக்கிற வெள்ளி ஜரிகை எங்களுக்கு தேவை, இந்த வெள்ளி ஜரிகை தான். இப்போ இந்த சாரி பாத்தீங்கன்னா இதுக்கு மைசூர் சில்க் சொல்லுவோம். ஆமா, இதுல நீங்க எப்படி ஜரி எடுப்பீங்க? ஆமா, இதெல்லாம் பர்ன் பண்ணி எடுத்துருவோம் மேம். சேம் ப்ராசஸ் தான். இப்போ நம்ம இது உள்ள பர்ன் பண்றோம்ல, சேம் அதே மாதிரி தான் இது பர்ன் பண்ணுவோம். ஹோல் சாரியை போட்டு ஒவ்வொரு சாரி இல்ல, நாங்க நிறைய 500 சாரி 1000 சாரி போடுவோம் ஒரே டைம்ல. ஓகே ஓகே ஓகே. இப்போ மேக்ஸிமம் வந்து மெல்ட் பண்ண மாட்டாங்க மேம், சில கஸ்டமர்ஸ் தான். இப்போ நிறைய பேர் வந்து அப்படியே கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஏன்னா நாங்க வேல்யூ எப்படி வேல்யூ பண்ணுவீங்க? அது நான் கால்குலேட் பண்ணுவேன் மேம். அது நல்ல क्वेश्चन மேம். இப்போ நான் உங்களுக்கு சாரியா கொடுத்துறேன், அப்படியே கேஷ் இந்த சாரி இப்போ வைரூசிலேயே 2 பேட்டர்ன் இருக்கு மேம். இந்த வைரூசி பாத்தீங்கன்னா கொஞ்சம் கேப் இருக்கும், பாருங்க. ஆமா, நல்லா தெரியும். வைரூசினா அந்த லைன், வைரூசி இதுக்கு பேர் தான் வைரூசி. ஓகே. பார்டர் வந்து சில பார்டர் ஒரு பக்கம் வரும், சில பக்கம் 2 பக்கம் வரும். இது சேம் அதே மாதிரி இன்னொரு வைரூசி இருக்கு பாருங்க. ஆனா இது வந்து சொசைட்டி, இது வந்து சொசைட்டி சேம் பார்டர், முந்தானி சேம், பட் உள் பக்கம் பாத்தீங்கன்னா ரொம்ப நெருக்கமா இருக்கும் பாருங்க. ஆமா ஆமா ஆமா. இப்போ நிறைய கஸ்டமர்ஸ் என்ன டவுட் இருக்கு, நீங்க வீடியோல காமிச்சீங்க ஒரு சாரிக்கே வந்து 20,000 கிட்ட கொடுத்தீங்க, இப்போ நாங்க எத்த வந்தா ஒரு ஜஸ்ட் ஒரு 10-12,000 சொல்றீங்க. வெள்ளி ஜரிக்காக தான். இப்போ இது பாத்தீங்கன்னா ரொம்ப நெருக்கமா இருக்கு. சோ இது வந்து ஹாஃப் டிஷ்யூ கணக்கு வரும். டிஷ்யூல ஒரு 400 கிராம் சில்வர் வந்துச்சுன்னா இதுல ஒரு 200 கிராம்ஸ் வரும். சோ இன்னைக்கு இருக்கிற ரேட்டுக்கு வேல்யூ கால்குலேட் பண்ணி சொல்லுவோம். இப்போ இந்த சாரி பாத்தீங்கன்னா ரொம்ப கேப் இருக்கு பாருங்க சார். கேப் இருந்தா இந்த மாதிரி சாரீஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா 120 கிராம்ஸ் வரும். சோ இது வந்து 10,000 11,000 12,000 ஈச் எவ்ரி சாரி டிஃப்ரெண்டா இருக்கும். எல்லாமே ஒரே வெயிட் வராது எப்பவுமே. சில சாரி 50 கிராம்ஸ் வரும், 60 வரும், 70 வரும், 80 வரும், மேக்ஸிமம் 500 கிராம்ஸ் வரைக்கும் வரலாம். நான் எப்படி கால்குலேட் பண்ணுவோம்னா, இப்போ இந்த பார்டர் இருக்கு, இது இந்த மாதிரி கவுண்ட் பண்ணுவோம் த்ரெட்ஸ் எவ்வளவு இருக்கு. சோ இந்த மாதிரி த்ரெட்ஸ் கவுண்ட் பண்ணும்போது இவ்வளவு ஒரு ஜானுக்கு மேல ரொம்ப பெரிய பார்டர். சோ இந்த பார்டர் பாத்தீங்கன்னா 50 ல இருந்து 60 கிராம் சில்வர் வரும் அப்ராக்சிமேட். சோ இது ஒரு 50. அப்புறம் இந்த மாதிரி இந்த ஒரு ஜானு வந்து இந்த மாதிரி அளந்து பார்ப்போம். கால்குலேட் பண்ணும்போது இது ஒரு 50, இது ஒரு 20, 70. சில சாரி பாத்தீங்கன்னா வெறும் புட்டாஸ் வரும், சில சாரீஸ் பாத்தீங்கன்னா வைரூசி வரும், சில சாரி இந்த மாதிரி வைரூசி வரும், சில சாரி வந்து செக்குடு வரும். செக்குடுனா 4 பக்கமே ஜரிகை இருக்கும். சோ எவ்ரி சாரி வந்து டிஃப்ரெண்டா. இந்த மாதிரி சாரீஸ் இருந்துச்சுன்னா உள் பக்கம் வந்து 25 ல இருந்து 30 கிராம்ஸ் வரும். சோ நாங்க எப்படி கால்குலேட் பண்றதுன்னா 55 ல இருந்து 60 கிராம்ஸ், 60 ஒரு 30 90, இது ஒரு 30 120 கிராம்ஸ் இன்டூ இன்னைக்கு இருக்கிற ரேட். நாங்க ஜஸ்ட் ஒரு 2 rupees கம்மி பண்ணுவோம். 107 இருந்துச்சுன்னா 105 கேஷ் கொடுத்துருவோம். ஓகே. அப்ப சும்மா ஒரு அப்ராக்ஸிமேட்டா போடுங்க 120 into 105. இப்போ பாருங்க மேம், 120 into 105. சோ இந்த சாரிக்கு பாத்தீங்கன்னா 12,500 ரூபாய் வரும். இந்த சாரிக்கு சேம் அதே மாதிரி வைரூசி இது. பட் இது வந்து சாரி ஃபுல்லாவே கேப்பே இருக்காது. நீங்க சாரி பார்க்கலாம், இங்க பாருங்க ஃபுல்லா இருக்கும் ஜரிகை. இது வந்து அப்ராக்சிமேட் ஒரு 200 கிராம்ஸ் வரலாம். சோ 200 into 105 21,000 வரும் இந்த ஒரு சாரி. வைரூசிக்கே டிஃபரன்ஸ் பாத்துக்கோங்க மேம். இப்போ இந்த சாரி நான் சொன்னல மேம், தகடு சாரீஸ், இந்த மாதிரி சாரீஸ் தான்.
இது எப்படி தகடுன்னு கண்டுபிடிக்கிறீங்க? இல்ல சாரி ஃபுல்லா ஜரிகை இருக்கும்ல. ஓகே ஓகே ஓகே. சாரி உங்களுக்கு வந்து நூலே இருக்காது. இந்த பாருங்க ஃபுல்லாவே ஜரிகை. இல்ல தெரியல பாருங்க. ஆமா ஆமா. இந்த மாதிரி சாரீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல வெயிட்டாக வரும் மேம். இந்த மாதிரி சாரீஸ் எல்லாம் மினிமம் 25லேருந்து 30-40,000 கூட போகலாம். வெயிட்டு பொறுத்து தான் வேல்யூ. இப்போ இந்த சாரீ பாருங்க ஃபுல்லாவே வந்து ஜரிகை தான். ஃபுல்லாவே ஜரிகை தான். இப்போ இதோட வேல்யூ எவ்வளோ வரும்? இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 30+ தான் வரும் மேம். 30,000+ தான் வரும். ஸோ நாங்கள் ரேட்டு எப்படி கஸ்டமர் கிட்ட சொசைட்டி ரேட்டே கேட்க முடியாது. அது நான் நேராக செக் பண்ணும்போது தான் ரேட்டு கேட்க முடியும். நான் அதுதான் ஸ்ட்ராங்லி என்ன சொல்ல மேம், நீங்கள் எப்போவுமே நம்ம கடைக்கு ஒரு வாட்டி விசிட் பண்ணுங்கள். எந்த உங்கள் ஃபாலோவர்ஸு கூட ஒரு வாட்டி நீங்கள் கொடுக்குறீங்களா இல்லையா 4 பேருக்கிட்ட கம்பேர் பண்ணிவிட்டு வந்து நம்ம வேல்யூ பாருங்கள். 100% பெஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோ கேரண்டடாக இருக்கும். ரேட் அந்த அளவுக்கு கேரண்டடாக இருக்கும். ரெடி ஆயிடுச்சு சார். ஓகே, இப்போ நம்ம வந்து நாங்க கொண்டு வந்த சாரியோட எவ்வளவு வெயிட் இருக்கு, அதுக்கு வேல்யூ எவ்வளவு இருக்கு பாப்போம். என்னோட உருகி இருக்கு. இது வந்து அது பச்சை நம்ம ஊத்தணும். அதான் அது பார்த்துட்டு எவ்வளவு வெயிட் வேல்யூ இருக்கு பார்க்கலாம். வாங்க அப்ப உருகிட்டா போய் பாப்போம். ஆமா, இப்போ வந்து ஃபுல்லா அந்த ஃபர்னர்ஸ்ல போட்டாங்க. அடி சார் மாமா, இதெல்லாம் நான் வந்து இந்த படத்துல தான் மாமா பார்த்துருக்கேன். இந்த இப்போ சம்டைம்ஸ் இந்த படத்துல தானே பார்த்துருக்கேன். ஆனால் இப்போ தான் நேரில் பார்க்குறேன். ஓத்தே அப்புறம் கீழே ஊற்றுனது அது வந்து டஸ்ட் மேம். நம்ம கெமிக்கல் போட்டோம்ல அந்த டஸ்ட், அதோட டஸ்ட். அது நான் பார் எடுத்துட்டு காமிக்கிறேன் மேம். இப்போ நீங்க சொன்னீங்களா மேம் அவ்வளோதான் ஆயிடுச்சு மெல்ட் பண்ணி. இப்போ பார் பாருங்க, இது வந்து டஸ்ட். அந்த நொர மாதிரி இருந்துச்சு பாத்தியா, அதெல்லாம் டஸ்ட். இதுதான் பார் மேம். நம்மளோட எடுத்துட்டு வந்த 2 சாரியோட பார். ஆமா, 2 சாரியோட பார். இது டச் பண்றாதீங்க, ஹாட்டா இருக்கும். பயங்கர ஹாட்டா இருக்கும். கை பொத்துக்கும். பயங்கர மாவா ஆத்தாடி ஸ்விக் ஸ்விக்ன்ட்டா. இதுதான் மேம் சாரி மெல்ட் பண்ணதுல பார். இப்போ தொடலாம். இப்போ தண்ணியில இது பண்ணலாம். ஆக்சுவலி பாத்தீங்களா, இதுதான் நான் கொண்டு வந்த சாரியோட சில்வர் பார். அடடா செம்ம வெயிட் மாமா. ஆமா, இவ்வளவு இருந்துச்சா உள்ள? இப்போ இதுலயும் கொஞ்சம் டஸ்ட் இருக்கும்ல? ஆமா, கொஞ்சம் டஸ்ட் இருக்கு சார் அதுல. ஆமா, கொஞ்சம் டஸ்ட் இருக்கும் தான். அது வந்து மில்லி கணக்குல வரும். ஸோ அது கிராம் கூட வராது. அதனால கவலை இல்லை. அதான் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இது ஒன்றும் நல்ல வெயிட்டாக இருக்கும். 2 சாரி மம்மி, நான் ஒன்று அடுத்த வாட்டி கூட்டு வரேன் இந்த கடைக்கு. இதை பார்த்துச்சுன்னா எங்கள் அக்கா அவங்க கொடுங்க சார், வெயிட் போட்டுருவோம். ஸோ வந்து நான் கொண்டு வந்த சாரியோட வெயிட் எவ்வளோன்னு பார்க்கலாம். 314 கிராம்ஸ் வந்துச்சு. 314 கிராம். அப்படின்னா எவ்வளோ மாமா? கணக்கில் நான் கொஞ்சம் வீக்கு மாமா. 30,000 கிட்ட இருக்கு. நான் போட்டதை விட 10,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா வந்துருக்கு. 10,000 ரூபாய் இல்ல மேம், 20,000. நீங்க 10,000 தான் போட்டீங்க. 30+ வரும். 30+1000 நான் போட்ட வேல்யூஷனோட அதிகமா வந்திருக்கு. நான் பாருங்க ஏமாந்து போயிருக்கேன். 2 சேலைக்கு 1000 ரூபாய் கொடுப்பேன். இவரெல்லாம் வச்சுட்டு ஒரு புடவை கடையில் இது மாதிரி கடை கூட்டு வரலாமா? 9,000 ரூபாய் அதிகமாக கொடுக்குறதா பார்த்துக்கோங்க. 314 கிராம்ஸ். ஸோ வந்து இதை இப்போ நம்ம இன்னைக்கு ரேட் அவர் எவ்வளோ வேல்யூஷன் போட்டு சொல்கிறேன். வாங்க மேம், வாங்க சார். சரியான வெயிட்னே, எதிர்பார்க்கவே இல்லை. ஓகே, இப்போ நான் எவாலுவேட் பண்ணுறேன். நீங்கள் எவ்வளோ சொல்லுங்கள், நான் எவாலுவேட் பண்ணி உங்களுக்கு காமிப்போம். ஓகே, இப்போ நம்ம வந்து எவ்வளோ கிராம்ஸ் நம்ம உட்காருவோம்மா? 314. ஓகேவா? நான் வச்சிருந்தேன் அப்ராக்சிமேட்டாக 15,000 20,000 தான் எனக்கு வரும்னு நான் ஒரு மைண்டில் வச்சுருக்கேன். இப்போ இன்னைக்கு ரேட் எவ்வளோ பிரதர்? இன்னைக்கு 107 rupees ரேட் இருக்கு. 2 rupees என்னோட ப்ராஃபிட். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 105 போட்டு கேஷாக கொடுத்துருவேன். இன்டூ 105 எவ்வளோ வரும்னு எதிர்பார்க்குறீங்க மாமா? நான் மேக்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டூடெண்ட். சரி, இல்லை எவ்வளோ வரும்? 32,000 வரும். அவ்வளோ கணக்கு தெரியுமா? 32,970. 33,000. நான் வச்சிருந்தது 10-15 அந்த லெவல் வச்சிருந்தேன். இப்போ நான் போட்டதை விட 20,000 கிட்ட எக்ஸ்ட்ரா. வேற லெவலு. நல்ல யூஸ்ஃபுல் இந்த விஷயம். கண்டிப்பா 32,000 சப்ஸ்கிரைபர்ஸ் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன். ஏன்னா இருக்கிற சாரிலாம் எடுத்துட்டு இருந்தா 2 சாரிக்கு 30,000 ரூபானா 4 சாரி போடு லட்சாதிபதி ஆயிருவேன். நல்லா எப்படியோ கபோர்டு கலையாரு என் ட்ரெஸ் வச்சுக்கலாம்.
அதுவே சந்தோஷம். முதலே சொன்ன மாதிரி கண்டிப்பாக உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். 32,970 rupees இப்போ வந்து எங்களுக்கு கேஷாக வரப்போகுது. அது கொடுத்துருங்க, சில்வர் கொடுத்துருங்க. கேஷாவே கொடுத்துறேன். ஆமாம், எனக்கு கேஷாக கொடுத்துருங்க. ஓகே, இதுக்கு மேலேனா நாங்கள் 50 ரூபாய்க்கு மேலே அக்கௌண்ட் வாங்கியிருக்கோம். ஆமாம், ஓகே சார். வந்து எனக்கு இது வந்து கேஷ் ஓகே 33,000 இருக்கு சார். ஓ, தேங்க்யூ ஸோ மச். ஸோ சொல்லி விடுங்க மேம், கண்டிப்பா பண்ணுங்க. தான் சொல்லி விடுறதில்ல, டைரக்டாவே சொல்லிடுவோம் தான். வந்து முடிஞ்சா புடவைய கூட வாங்கிட்டு தான் உங்ககிட்ட கொடுத்துருக்கோம். ஓகே மேம், ரொம்ப நைஸ் மீட்டிங்ண்ணே. ஆமாம், இது மறக்க மாட்டோம். எஸ் எஸ், இந்த அனுபவமே எனக்கு ஒரு சூப்பர் அனுபவமாக இருந்துச்சு. கண்டிப்பா. ரொம்ப நன்றி. தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ மேம். அண்ட் வந்து பெஸ்ட் ரேட்ஸ் வந்து இங்க சூப்பரா இருக்கு. நீங்க வேணா கம்பேர் பண்ணலாம் மற்ற கடைகள்ல இந்த மாதிரி என்னென்ன ப்ராசஸ் இருக்குன்னு நீங்க நேர்ல பார்த்துட்டு கம்பேர் பண்ணிட்டு நீங்க வாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இங்க பாத்தீங்கன்னா ஒருத்தர் என்ன ஆரம்பிச்சிட்டாரு, சென்னையில தி பெஸ்ட். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ப்ராசஸ்ல இருந்து எல்லாமே ரொம்ப பெஸ்டா இருக்கு. அவரோட ரேட்ஸும் ரொம்ப பெஸ்டா இருக்கு. ஸோ வீட்டில் தூங்கி கிடந்த புடவை எல்லாத்தையும் நீங்கள் தாராளமாக எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி எவாலுவேட் பண்ணி நீங்கள் இன்னும் வேல்யூவான மற்ற பொருட்களை வாங்கலாம். ஓகேங்களா? ஸோ எஸ், நாங்கள் இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பார்க் டவுன் சவுகார்பேட்டில் சத்குரு சில்க் சென்டரில் இருக்கோம். ஸோ வந்து நீங்கள் வந்து டைரெக்டாக விசிட் பண்ணி வாங்குறது என்னோட வந்து ப்ரிஃபரபிள். ஸோ ஆன்லைனை நீங்கள் கொரியர் போடுறத தாண்டி நீங்கள் நேரில் வந்தால் தான் என்னென்ன டீட்டெயில்டாக பிரதர் சொல்கிறாருன்றது உங்களுக்கும் புரியும். ஸோ அவரும் ஏமாத்தலை, நீங்களும் ஏமாறலை. இதுதான் பேசிக்கான பாயிண்ட். அவர் கரெக்டாக அவருடைய எவாலுவேஷன், அவர் ஒர்க்கை கரெக்டாக சொல்கிறார். ஸோ வந்து நீங்கள் நேரில் வந்து வாங்குறது தான் பெஸ்ட்டு. ஸோ மறந்துடாதீங்க. அண்ட் வந்து ப்ளூ ஸ்டார் ஹோட்டல் பக்கத்தில் தான் வந்து சத்குரு சில்க் சென்டர் இருக்குது. நீங்கள் தாராளமாக சூப்பரான பெஸ்ட் ரேட்ஸ்லாம் வாங்கிட்டு போகலாம். உங்களோட சாரீ கொடுத்துட்டு கேஷை வாங்கிட்டு போங்க. நன்றி மகளே. ஸோ எஸ், கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். முடிஞ்சால் உங்கள் ஹஸ்பண்ட்ஸு, பிரதர்ஸு, அப்புறம் ஃப்ரெண்ட்ஸு, பாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணி இந்த மாதிரி வந்து கேஷ் அவங்க கையில் வாங்கி கொடுத்துருங்க. அப்புறம் உங்களுக்கு பெஸ்ட் கிஃப்ட்டாக வரும், கோல்டு சில்வராக வரும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் பாண்டியம்மாக்கு பெல் பட்டன் தட்டினா தான் வீடியோ நோட்டிஃபிகேஷன். ரொம்ப பாய்.